பண்டாரவிளை புனாகல மாப்பிட்டிய பகுதியில் பஸ் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த விபத்து நேற்று மாலை 6:50 அளவில் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் 5 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் மேலும் 18 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். காயமடைந்தவர்களில் 11 பேர் தியத்தலாவ் வைத்தியசாலையிலும் 7 பேர் பதுளை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். பூனாகலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றே சுமார் 350 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. பண்டாரவளையிலிருந்து நேற்று மாலை 6 மணியளவில் இந்த பஸ் நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. விபத்தில் காயமடைந்து தமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 உயிரிழந்ததாக தியத்தலா வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அத்தியட்சகர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மேலும் 8 பேரின் சடலங்கள் பண்டாரவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்தில் மேலும் உயிரிழந்தவர்கள் இருக்கின்றனரா என்பது தொடர்பில் போலீசார் தொடர்ந்தும் தேடுதலை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் விசேட அதிரடி படையினர் ராணுவத்தினருடன் இணைந்து போலீசார் நேற்றிரவு முழுவதும் விபத்து இடம்பெற்ற பள்ளத்தில் தேடுதலை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெண்டு